வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சாய் தமிழ் ஃபயர்ஸ். இன்று ஒரு முக்கியமான நாள், பங்குனி அமாவாசை. நம் முன்னோர்களை நினைத்து நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் நம் தலைமுறைக்கே நன்மையை தரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பித்ரு தோஷம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வீட்டில் தீபத்தில் போட வேண்டிய அந்த ஒரு பொருளை பற்றி தான். ஏன் எள் போடணும் தெரியுமா? மகாவிஷ்ணுவின் வியர்வையிலிருந்து உருவானது தான் எள். இது அமிர்தவம் வாய்ந்தது. அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச கருப்பு எல்லை நாம் தீபத்தில் போடும்போது அந்த தீபத்திலிருந்து வர அதிர்வுகள் அவங்கள சென்றடையும். இதனால் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகும். இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பார்க்கலாம். ஒரு மண் அகல் விளக்கை தூய்மை செய்து எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றுங்க. 2 திரிகளை ஒன்றாக திரித்து ஒரு திரியாக்கி போடுங்க. இப்போ உங்கள் முன்னோர்களை மனதார நினைச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை கருப்பு எல்லை அந்த எண்ணெய்க்குள்ளே போடுங்க. முக்கியமாக இந்த தீபத்தை தெற்கு திசை, அதாவது தெற்கு முகம் நோக்கி ஏற்றுறது பித்ருக்களுக்கு பிரீதியானது. முடியாதவங்க கிழக்கு நோக்கி ஏற்றலாம். இந்த தீபத்தை இன்று மாலை அல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது நல்லது. கூடவே காகத்திற்கு அன்னம் வையுங்க. இந்த ஒரு சின்ன செயல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சாய் தமிழ் ஃபயர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.